Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா ஜியோ 4 wheel SCV தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள். இந்த வண்டி வந்து ஒரு புரட்சியான வண்டியை தான் இந்த மகேந்திரா உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு என்ஜின் கிடையாது, முக்கியமாக மோட்டார் PMSMனு சொல்லுவோம், பெர்மனண்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டார்னு சொல்லுவோம். இதோட பவர் பார்த்துக்கிட்டோன்னா 30 கிலோவாட்டில் கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து 116 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் நல்ல லிக்விட் கூல்டு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 21.3 கிலோவாட் ஹவரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சார்ஜிங் ஏற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேலோடும் அதிகமாகவே இருக்குது. இந்த கார்கோ பாடி பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கிட்டோன்னா ரேஞ்சு வந்து 160 கிலோமீட்டர் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்கோ பாடியோட சைஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா 2250 mmல கொடுத்துருக்காங்க. பேலோடு கெப்பாசிட்டி 750 kgயில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்கனால அதிகமாக இந்த ரேஞ்சு இம்ப்ரூவ் ஆக மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் 2 மோடு இருக்குது, ட்ரைவ் மோட்ஸ், இக்கோ மோடு அண்டு பவர் மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பவர் மோடை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சிலையும் வித்தியாசங்கள் வரும். முக்கியமாக DC ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 100 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ள சார்ஜிங் வந்து வெறும் 60 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆக மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆன்போர்டு சார்ஜர் 3.3 கிலோவாட் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மலையேறுந்தன்மை, அதாவது கிரேடபிலிட்டி, இந்த செக்மெண்ட்டில் இதுதான் அதிகம், 32% கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியாக வந்து மலை போன்ற ஸ்லோப்பான பகுதிகளில் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து இந்த டிரைவிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எஃபர்ட்லெஸ் டிரைவிங்னு சொல்லலாம். டிரைவருக்கு டயர்டே தெரியாது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்துக்கிட்டோன்னா 4.3 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் சின்ன சின்ன ரோடு, குறுகிய ரோடுகளுக்கு எல்லாமே ரொம்ப சூட்டபிளான ஒரு வண்டி தான் இது. அதே மாதிரி வாக் த்ரூ கேபின் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கு இட வசதி நல்லாவே இருக்கும். Type-C USB சார்ஜிங் ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் வந்துடுது. மொத்தமாக ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுது. ரெடி டு அசஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது டிரைவரை பொறுத்தவரையில் நமக்கு எல்லாமே கண்ணில் தெரிய மாதிரி எல்லாமே இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் வந்துடும். நெமோன்னு சொல்லி ஒரு டெலிமேட்டிக்ஸ் யூனிட் இருக்குது. அதுக்குள்ள ஆப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் சார்ஜிங் ஹப் எங்கே இருக்குது, சர்வீஸ் டீலர் எங்கே இருக்குது, இந்த மாதிரி பேட்டரியோட சார்ஜிங் லெவல் எவ்வளோ இருக்குது எல்லாமே காட்டுற மாதிரி டேஷ்போர்ட்லேயே நமக்கு தெரியனால இது டிரைவருக்கு கண்ணுக்கு எதிரையே எல்லா டீட்டெயில்ஸும் வர்ற மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, வண்டியில் வந்து ரோட் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதாவது ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரோட் சைட்லேயே வந்து நமக்கு பிக்கப் பண்ணி மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணி தர மாதிரி அந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம், அது மட்டும் இல்லை, டேஷ் கேம், காரில் வர்ற மாதிரி டேஷ் கேம் வருது. டேஷ் கேமுங்கிறது வண்டி போயிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் வந்து ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒரு அமைப்பு தான் அது. இது மட்டும் இல்லை, இதில் AI எனேபிள்டு கேமரா கொடுத்துருக்காங்க. அடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடாஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லும்போது நமக்கு வண்டி டபுள் லைன் ரோட்டில் அந்த லைனை பார்த்தே போயிட்டுருக்கோம். லைன்லேருந்து சேஞ்ச் ஆனால் கூட அது உடனே நமக்கு அலாரம் பண்ணி அதை நம்மளை உஷார்படுத்திடும். அது மட்டும் இல்லை, டிரைவர் தூங்கி விழுந்தாலோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் டிரைவருக்கு ஒரு அலாரம் பண்ணி டிரைவருக்கும் உஷார் பண்ணுது. அதனால் வந்து டிரைவருக்கு வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் வண்டி காப்பாற்றுது. அது மட்டும் இல்லை, IP67 ரேட்டட் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லி சேஃப்டியான ஒரு பேட்டரி பேக்குன்னே சொல்லலாம். தண்ணி ஏறங்கிற பிரச்சனையும் கிடையாது. இது வந்து அது மட்டும் இல்லை, ஹில் ஹோல்டு அசிஸ்ட் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. காரில் தான் பொதுவாக இந்த மாதிரி செட்டப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் இருக்கனால இது வண்டி வந்து மலை போன்ற ஸ்லோப்பான பகுதிகளில் ஏறும்போது பின்னோக்கி வராமல் இருக்க மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னே சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மகேந்திரா இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸில் எல்லாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஏற்கனவே இருக்குது. அதை தான் நம்ம இந்தியாவிலையும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தரம் வந்து உலக தரத்துக்கு ஈடு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து 2500 mm இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 180 mmல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து நார்மலான பாடி டைப் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து டெலிவரி வேன் டைப்புக்கும் கொடுத்துருக்காங்க. 5.6 மீட்டர் கியூப் லெவலில் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் டைப்லேயே வந்துடுது டெலிவரி வேன். ஸோ அது கார்கோ எல்லாமே உள்ளே வச்சு லாக் பண்ண மாதிரி சேஃப்டி என்க்ளோஸ்டாகவே இருக்குது இந்த வண்டி முக்கியமாக. அது மட்டும் இல்லை, இது வந்து டிரைவருக்கு வந்து ஒரு விசேஷமான சலுகையும் கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் ரூபா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்னு சொல்லி 3 வருஷத்துக்கான இதை ஃப்ரீயாகவே கொடுக்காங்க. இது மகேந்திரா இப்போ எல்லா வண்டிக்குமே கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி இது. ஸோ டிரைவரோட சேஃப்டி ரொம்ப முக்கியமாக கருதி நிறைய டிரைவர் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ வரக்கூடிய வண்டிகளில் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மகேந்திரா. அந்த விதத்தில் வந்து மகேந்திராவை பாராட்டலாம். முக்கியமாக வந்து இந்த வண்டி வந்து ஜீத்தோ மாடலில் தான் இருக்குது. அதே பிளாட்ஃபார்மில் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.
முக்கியமாக இந்த ஜீத்தோ நமக்கு ஏற்கனவே சிஎன்ஜி, டீசல், பெட்ரோல் இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜியோங்கிற இதில் வந்து எலக்ட்ரிக் இது கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.